ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி என்ன நான் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீன்ஸ் பொரியல் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா ஆம்லெட்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஸோ பீன்ஸ் பொரியல் தனியாக கொடுக்க தேவையில்ல, அவங்க ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. பால் உள்ள கொதிக்குது. மார்னிங் எனக்கு வெந்தய தண்ணி, அதுக்கப்புறம் சாம்பாருக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அப்புறம் இன்றைக்கி கோவக்காய் துவையல் நான் வைக்கிறேன். அது உங்களுக்கு எப்படி நான் வைக்கிறேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். கோவக்காய் புதினாலாம் போட்டு நான் பண்ண போகிறேன். நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, ஆற வச்சாச்சு. நம்ம அரைச்சி எடுத்துடலாம். கோவக்காய் சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இதோட ஃபுல் ரெசிபி வந்து லாங் வீடியோவில் போட்டிருக்கேன். அடுத்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார் ரைஸ், முருங்கை மாங்காய் சாம்பார், முட்டை பொடி மாஸ், பீன்ஸ் பொரியலோடு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இது பாப்பாவுக்கு பொரியல். அப்புறம் வேன் ஸ்நாக்ஸ்க்கும் எவ்வளோ லட்டு அவங்களே எடுத்து வச்சுருக்காங்க. ஆரஞ்சு லட்டு, திரும்ப ஆரஞ்சு லட்டு. அவ்வளோதான் இன்றைக்கி வந்து முடிஞ்சது. பொரியல் வந்து நான் ஆம்லெட்லேயே நான் கலந்துட்டேன். ஸோ அதனால் பொரியல் தனியாக கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட வைக்கணுன்ற அவசியம் இருக்காது. அவ்வளோதான். ஸோ மீதி ரிமைனிங் இதோட வீடியோஸ், மேக்கிங் வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ஃபுல் வீடியோவில் போட்டிருக்கேன். அதுவும் செக் பண்ணிக்கோங்க.